ஹலோ எவ்ரிவன், டிஎன் டெட் பேப்பர் 2 இந்த எக்ஸாம் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 2025ஆம் ஆண்டுக்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் பாஸ் பண்ணாதவங்க தொடர்ந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருடம் 2 டெட் தேர்வுகள் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் இந்த இயர்லேயே இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகிற விதமாக நம்ம டெஸ்ட் பேட்சஸ் வந்து சீக்கிரமே கொடுக்க போகிறோம். ஸோ அதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க அடுத்து என்ன பண்ணணும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனையும் நீங்கள் கொண்டு போகலாம். நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் சரி, அது ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட் வீடியோ வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். சரி, இப்போ நான் டெட் பேப்பர் 2 எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டேன். அதுவும் நான் வந்து கம்யூனிட்டி வைஸ் இப்போ பாஸ் மார்க் மாறி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் வந்து 60 மார்க் எடுத்துருக்கலாம், இல்லை 75 எடுத்துருக்கலாம், இல்லை 80, 90, 120. ஸோ இப்படி என்ன மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி, இது உங்களோட அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு யூஸ் ஆமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வாங்கியிருக்கிற மார்க் இங்கேயே முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான். நீங்கள் பாஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே வேணும். அதாவது குவாலிஃபைடு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் இப்போ நமக்கு முக்கியமாக இருக்குது. இப்போ இந்த குவாலிஃபை ஆனதுக்கப்புறமா நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, டெட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க, பிரிண்ட் போட்டு கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் டெட் பேப்பர் 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது எப்படி 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணீங்க, கேரக்டர் சர்டிஃபிகேட், டிசி, ஸோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி தானே அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிஆர்டி அப்படின்னு சொல்லலாம், அல்லது நியமன தேர்வுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி என்ன நேம் வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் யூஜிடிஆர்பின்னு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது செகண்ட் லெவல் நியமன தேர்வு. இப்போ இந்த எக்ஸாமுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி சில டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும். சரியா? சரி, இப்போ இந்த நிறைய சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து இந்த டெட் பேப்பர் 2 நீங்கள் பாஸ்ன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த சர்டிஃபிகேட். அதையும் வந்து அப்லோட் பண்ணி தான் இந்த யூஜிடிஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நியமன தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த டெட் பேப்பர் 2 பாஸுங்கிறது. சப்போஸ் இப்போ நீங்கள் ஃபெயில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த யூஜிடிஆர்பி அப்ளை பண்ணவே முடியாது. புரிஞ்சுதா? சரி, இப்போ இந்த மார்க்கும் வந்து அடுத்த லெவலுக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். சர்டிஃபிகேட் மட்டும் தான் யூஸ் ஆக போகுது. இப்போ இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் அதுக்கு சிலபஸ் என்ன படிக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, கொஷின்ஸ் எப்படி இருக்கும், நான் என்ன மாதிரி படித்தா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், இந்த மாதிரி A to Z டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்ட் A, பார்ட் B அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இது ரெண்டுமே ஒரே கொஷின் பேப்பரில் தான் இருக்கும், தனித்தனியாலாம் இருக்காது. ஸோ இப்போ இந்த பார்ட் A பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தமிழ் தகுதி தேர்வு. ஓகேவா? ஸோ தமிழ் தகுதி தேர்வுங்கிறது எல்லா எக்ஸாம்லையும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க, அதே மாதிரி நமக்கும் இருக்குது. இப்போ இந்த தமிழ் தகுதி தேர்வை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். டெட் எப்படி பாஸ் பண்ணீங்களோ அது மாதிரி இதுவும் பாஸ் பண்ணால் போதும். ஃபுல் மார்க் எடுக்கணும்னு கூட தேவையில்லை. ஆனால் இதில் பாஸ் மார்க் என்ன, ஃபுல் கொஷின் எத்தனை இருக்கும், அதில் எத்தனை மார்க்கு, அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா? டோட்டலாக கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஷின் இருக்கும். ஆனால் மார்க் பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு அந்த 30 கொஷின் இருக்கும். இதில் நீங்கள் வாங்க வேண்டிய மார்க் வந்து 40%, அதாவது 20 மார்க்கு மினிமம் வாங்கியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எத்தனை நாளும் வாங்கலாம், 50க்கு 50 கூட வாங்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 19ன்னு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களோட இந்த பார்ட் B இருக்கு இல்லையா, பார்ட் Aல ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா பார்ட் Bயை அவங்க திருத்த மாட்டாங்க. புரிஞ்சுதா? அதாவது நீங்கள் வந்து போட்டி போடவே முடியாதுன்னு ஆகிடும். அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் Aல பாஸ் ஆகிற குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கோங்க. அடுத்தது பார்ட் Aல பாஸ் பண்ணோன்னே பார்ட் B, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் உங்களோட அந்த ஜாபை உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இந்த மார்க் தான் இருக்கும். இந்த பார்ட் B பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 மார்க், 150 கொஷின்ஸ்க்கு இருக்கும். இது வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பேப்பர் 2க்கு என்ன படிச்சிருப்பீங்க, எல்லா சப்ஜெக்ட்டு உங்கள் மேஜர் வைஸ் வந்து இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் மேஜராக இருக்கீங்கன்னும் போது சோஷியல் படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் மேஜர்னா மேக்ஸ் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கை படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு 150 கொஷின், 150 மார்க்ஸ், இது எல்லாமே உங்கள் மேஜரை பேஸ் பண்ணியிருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு தமிழ் மேஜர், BA தமிழ் படிச்சிருக்கீங்க, இல்லை MA தமிழ் மேஜர் அப்படின்னும் போது உங்களுக்கு UG லெவலில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த போர்ஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக யூனிட் வைஸ் சிலபஸ் இருக்குது, நான் அது காட்டுறேன், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் மேஜர் பேஸ் பண்ணி தான் அந்த 150 கொஷினும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 6th to 12th வந்து உங்கள் மேஜரில் கவர் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி தமிழ் மேஜர் அப்படின்னா 6th to 12th தமிழ் கவர் பண்ணிவிடுங்க. அப்புறம் மேஜர் UG டிகிரி வைஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க, அந்த போர்ஷன் அந்த ஸ்டாண்டர்டுக்கு படிச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ இதுவே மேக்ஸ் மேஜராக இருக்கீங்கன்னா 6th to 12th மேக்ஸை கவர் பண்ணிவிடுங்க.
6 to 12ங்கிறது வந்து ஆப்ஷனல் தான், புரியுதா? மேஜர்ல இருந்தா மெயினாக கொஷின்ஸ் வரும், அதாவது யூஜி போர்ஷன்ஸ்ல இருந்தா கொஷின்ஸ் வரும். எல்லாருமே வந்துட்டு ஸ்கூல் புக்கை படிச்சா போதும் அப்படின்ட்டு படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஃபெயில் தான் அவங்க, சொல்லிட்டேன். ஸோ அப்போ நீங்க மெரிட்ல காம்படிட் பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பா மேஜரை பேஸ் பண்ணி யூஜி லெவல்ல உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ இதுக்கான சிலபஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதுல நீங்க வெயிட்டேஜ் மார்க் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, இப்போ பார்ட் பியில் டோட்டலாக 150 கொஷின் சொன்னோமா. இப்போ இந்த 150ல் நான் ஒரு 90 மார்க் வாங்கியிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 90 மார்க்கோட அடிஷ்னலாக எனக்கு கொஞ்சம் மார்க் ஆட் ஆகும். அது எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, இந்த வெயிட்டேஜ் மார்க்கை பேஸ் பண்ணது. இது ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறும். இது லாஸ்ட்டாக அவங்க டிஆர்பியிலேருந்து கொடுத்த அப்டேட்டு. லாஸ்ட்டுன்னும் பொழுது 2022 யாராவது டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 0.5ங்கிற மார்க்கை ஆட் பண்ணுவாங்க. இதுவே 2019 பாஸ் பண்ணாங்கன்னா 2 மார்க்கு, 2017 பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 3 மார்க்கு, 2014 பாஸ் பண்ணாங்கன்னா 4.5 மார்க்கு, 2013 பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு போது 5 மார்க்கு, 2012 பாஸ் பண்ணவங்களா இருந்தால் 5.5 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் எப்பப்பெல்லாம் டெட் தேர்வு வச்சாங்களோ அந்த இயரில் யாராவது பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு போது அவங்களுக்கு இந்த வெயிட்டேஜ் மார்க்குங்கிறத கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னா அந்த சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மார்க் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி ஆட் ஆகும், நான் சொன்னேன் இல்லையா, 150 மார்க் டோட்டல், இதில் நான் ஒரு 90 எடுத்திருக்கேன். இப்போ நான் 2013 டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 5 மார்க் என்ன பண்ணுவாங்க, நான் வாங்கியிருக்கிற என்னோட மார்க்கோட சேர்த்து ஆட் பண்ணிப்பாங்க. அப்போ எனக்கு டோட்டலாக 95 மார்க்குன்னு கிடைக்கும். இது எனக்கு எங்கே யூஸ் ஆகும், இந்த மெரிட் லிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் முன்னாடி போகிறதுக்கு இந்த வெயிட்டேஜ் மார்க்ஸ் யூஸ் ஆகும். இது எல்லாருக்குமான்னு கேட்டிங்கன்னா 2025 பாஸ் ஆனவங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மார்க் அவங்க அலாட் பண்ணுறாங்கன்றது தெரியும். சரியா? அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ நான் என்ன மார்க் வாங்கினா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி ஜாபுக்கு போக முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து 100க்கு மேலே மார்க் வாங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ 100 மார்க்குக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னும் போது கண்டிப்பாக உங்களால் ஒரு ஜாப்ல போய் உட்காந்துட முடியும். இப்போ இது எஸ்ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 120 சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏன் 100 சொல்கிறேன்னா, இது முழுக்க மேஜர் பேஸ் பண்ணது. கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும், டிகிரி லெவலில் இருக்கும். அதனால கொஷின்ஸ் வந்து அந்த டஃப்னஸை பொறுத்து மார்க் வாங்குறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 100க்கு மேலே டார்கெட் பண்ணிங்கன்னா போதும். சரி, இப்போ இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட், அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், சிலபஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் 1 by 1 சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் பார்த்துடலாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து மேஜர் வைஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு மேஜர் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இப்போ இது மேக்ஸ் மேஜருக்கான சிலபஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு யூனிட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ அதில் நீங்கள் யூஜியில் என்ன படிச்சிங்களோ அதுதான் இருக்கும். பாலினாமியல் ஈக்குவேஷனில் ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, செகண்ட் யூனிட் வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஸோ இது மாதிரி உங்களுக்கு டோட்டலாக வந்து 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மெக்கானிக்ஸு, காம்ப்ளெக்ஸு, சாட்டு, ஓஆர் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா முழுக்க யூஜி போர்ஷனை பேஸ் பண்ணதான், ரியல், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரு, இதுதான் 10 யூனிட் இருக்கும் டோட்டலாக. இதே மாதிரி எல்லா மேஜருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வைஸ் வந்து சிலபஸ் இருக்கும். பாருங்க, ஃபிசிக்ஸு டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் மெக்கானிக்ஸு, செகண்ட் யூனிட் வந்து தெர்மல் ஃபிசிக்ஸு. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்க, அப் டு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா மேஜருக்குமே உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் இருக்கும், சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சேட்டை சொல்லி நான் டெலிகிராம் குரூப்லையும் போஸ்ட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த போர்ஷனை படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் புக்கு தெரியணும். ப்ராப்பராக இந்த டாபிக்லாம் எந்த ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ நான் அடுத்தது சொல்ல வேண்டியது ஏஜ் லிமிட்டும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் மட்டும்தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2023 வந்து யூஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ யூஜிடிஆர்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம், பிஆர்டிஇ அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ஒன்று தான். இது எல்லாமே குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க தான் எழுத முடியும். ஓகேவா? சரி, இவங்களுக்கான சேலரி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து அது ஏன் சேலரி பார்க்குறோன்னா, சேலரி பார்த்தா உங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பிஆர்டிஇ ஒரு போஸ்ட்டில் நீங்கள் போய் உட்காடுறீங்க, கிராஜுவேட் டீச்சராக உட்காடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பாருங்கள், ஸ்டார்டிங் சேலரி வந்து அந்த பே லெவல் பார்த்தீங்கன்னா 16. ஓகேவா? லெவல் 16க்குள்ள சேலரி உங்களுக்கு உண்டு. ஸ்டார்டிங் சேலரி 36,400. ஓகேவா? சரி, கிட்டத்தட்ட குரூப் 2 போஸ்டிங்க்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு இன்னொரு விஷயம், இது வந்து உங்களுக்கு
பே கமிஷன் வரும்பொழுது என்ன ஆகும், அந்த சேலரி அப்படியே டபுள் ஆகிடும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 70,000க்கு மேலே சேலரி வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இருக்கிற ஆப்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமை ப்ராப்பராக இப்போலேருந்தே படிக்க தொடங்க. நோட்டிஃபிகேஷன் வரட்டும்னு வெயிட் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மே மந்த் வந்துடும். பிஆர்டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் மே மந்த் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அப்புறம் ஜூலையில் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் படித்து வச்சாதான் அட்லீஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ரிவிஷன் பண்ணிட்டு அந்த எக்ஸாமை போய் எழுத முடியும். ஓகே. ஸோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த மாதிரி வேகன்சி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, கம்யூனல் வைஸ் என்ன இருக்குது அப்படின்லாம். ஸோ அதை கொஞ்சம் கூடுதலாக என்ன பண்ணுங்கள், பாருங்கள். ஓகேவா? உங்கள் வேகன்சி எவ்வளோ இருக்குது, மேஜர் வைஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ வேகன்சிக்கு போட்டி போடுறீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஏஜ் லிமிட் வந்து நான் சொல்லிடுறேன். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 53. ஓகேவா? இது வந்து லாஸ்ட்டாக கொடுத்த அவங்க நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது. இப்போ வர நோட்டிஃபிகேஷனில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். இதுவே மற்ற கம்யூனிட்டியில் வரீங்கன்னும் போது உங்களுக்கு 58 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேவா? ரொம்ப முக்கியமான பகுதி வந்து இதுதான், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நான் பேப்பர் 2 வீடியோவில் கமெண்ட்ஸில் பார்த்தேன், 2-3 கமெண்ட்ஸ் இருந்தது, டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குமே நான் இதிலே உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் புரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து அந்த டவுட்ஸ் எதுவுமே வராது. ஸோ இன்னொரு விஷயம், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் கேட்குறீங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஎட்டில் தான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ பிஎட்டில் நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்னீங்க. ரிசல்ட் வந்துருச்சுன்னா வித்தின் கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? மார்க் ஷீட் கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. டிகிரி சர்டிஃபிகேட் வரதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். மற்றபடி இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் உடனே வந்துடும். டிசி நீங்கள் கையில் வாங்கும் போதே ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து வாங்கிடலாம். ஸோ அப்போ இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட யூஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை பற்றி வேறு என்ன அப்டேட்னாலும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி தருவேன். ஓகே, இப்போதைக்கு உள்ள அப்டேட் இதை நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் வந்து உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வரும்பொழுது நீங்கள் அதை சப்மிட் பண்ணால் போதும். அண்டு வந்து இதுக்கான மற்ற குவாலிஃபிகேஷன் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேஷன், ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 2 இயர் டிப்ளமா இன் எலமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டெட் வந்து யூஜிடிஆர்பி அப்ளை பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், அப்படி இல்லைன்னா கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் வாங்கியிருக்கணும். அடுத்தது பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லைன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் 45% மார்க் வாங்கியிருக்கணும். அண்ட் ஆல்சோ பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்னது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா என்சிடிஏ பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் இல்லைன்னா ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான வேற ஒரு டிகிரி வேற ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கணும். அதுவும் வந்து 50% மார்க் மினிமம் வச்சுருக்கணும். ஓகேவா? ப்ளஸ் 4 இயர் பேச்சுலர் எலமெண்ட்ரி எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இது அடுத்தது பாருங்கள், ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான ஒரு குவாலிஃபிகேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்கு. எல்லாமே பர்சன்டேஜ். ஓகேவா? 45 மார்க்குன்னு நினச்சிடக்கூடாது, 45%. அந்த மாதிரி 50 மார்க் கிடையாது, 50%. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ப்ளஸ் 4 வருஷத்துக்கான இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு இல்லையா, பிஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட் அந்த மாதிரி. ஸோ அது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதுவும் இல்லைன்னா கிராஜுவேஷன் வித் 50% மார்க்கு அண்டு பிஎட்ல ஸ்பெஷல் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். இது எல்லாம் போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, must have obtained a degree or its equivalent with such subjects or language in the respect to which requirement is made. அதாவது ஒரு மேஜர் வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லையா, அது வந்து நம்ம கொடுத்துருக்குற இந்த மேஜருக்குள்ளே வரணும். அது ரொம்ப முக்கியம். என்னென்ன மேஜர்? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி. ஸோ இந்த மேஜரில் நீங்கள் இருக்கீங்கன்னும் பொழுது இந்த யூஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்தது டெட் பேப்பர் 2 எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கணும், அந்த பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ பிஏ டிடெட் முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சுட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டேன். இது மாதிரி நமக்கு யூஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்த் வரும். ஓகேவா? 2026க்கான யூஜிடிஆர்பி. UGTRB means BRT.
ஸோ இந்த எக்ஸாம் இது ரெண்டும் ஒன்று தான், நியமன தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்த்து வரும். அடுத்தது எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் நடக்கும் அப்படின்னு பிளானரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்டாயம் இந்த வருடம் இந்த தேர்வு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகேவா? மேஜர் வைஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக சிலபஸை வந்து டீகோட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் தருவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்து வேற ஒரு தகவலை சந்திக்கலாம். தேங்க்யூ.